தொடர்ந்து 2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முதல் 6 மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா எப்படா எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும், கஷ்டத்து வாழ்க்கை ஃபுல்லா வந்துட்டு அந்த குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க, தனக்காக எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் வரை எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பாம்மா. பொதுவா விருச்சிக ராசி அன்பர்கள் முற்பகுதி நீங்க ஜனவரி முதல் ஜூன் வரைக்கும் கேட்டிருக்கீங்க. சனி பகவான் பஞ்சம சனியா இருக்கார். 5ஆம் பாவத்துல சனி. பஞ்சம சனியெல்லாம் பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்கு. ஆக கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க. எந்த பஞ்சமா இருந்தாலும் சரி, உனக்கு அந்த பஞ்சங்களை எல்லாம் போக்கணும் அப்படின்றது சனிக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வேலை. பக்காவா செஞ்சிடுவா, எல்லலும் அதுல குறையில்லாம செஞ்சிடுவா. சோ விருச்சிகம் சனியே ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கா. மத்த 8 கோள்களை பத்தி நீ கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம். விருச்சிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நிறைய ஜோதிடர்கள் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம், சபிக்கப்பட்ட ராசி, நல்லதே நடக்காது, ஏமாற்றமே இல்லாத விருச்சிகமே கிடையாது, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, தோல்வியை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா டைட்டிலே அப்படிதான் இருக்கும். தோல்வியை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, விருச்சிக ராசிக்கு தான் சோதனை காலம், அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க. ஆனா அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நல்லது. நீ எந்த அளவுக்கு ஏமாறுறியோ அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிடுவ. எந்த அளவுக்கு தோல்வியை சந்திக்கிறியோ அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஜெயிப்ப. சூப்பர் சூப்பர். எந்த அளவுக்கு நோய் வாய்ப்படுறியோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழ்வு. இதுதான் விருச்சிகத்தினோட ஒரு அப்படியே ஒரு மறுபக்கம் அப்படின்னு சொல்லலாம். நீ ஏமாத்த 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 ஒரு ஏமாற்றம் உன் நடுமண்டையில நடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப நீ யோசிப்ப, நான் சாதிக்கணும், இந்த பிள்ளை என்னை ஏமாத்திச்சுல, இந்த பிள்ளை முன்னாடி இந்த பையனை நம்ம ஏன் மிஸ் பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டுமே உட்காந்து மூலையில அழணும், அந்த மாதிரி அவன் பெரிய லெவல்ல சாதிப்பான். இது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு நடக்கும். இது விருச்சிகத்துக்கு நடக்கும். விருச்சிகம் அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கினாங்கன்னா சரி. விருச்சிகம் மேக்சிமம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசிமா விருச்சிகம். அப்ப டிஃபால்ட்டே அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். பெருசா வந்து குழப்பத்திலே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த தீர்க்கமா முடிவு பண்ணிடுவாங்க. குழந்தைங்களாம் சின்ன படிக்கிற பிள்ளைங்களாம் வச்சுக்க பாத்துக்கேன். ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா கூட அது இன்னைக்கு ஒரு 10 பேப்பர் எடுத்துச்சுமா, நாளை காலைல கூட இதை பக்காவா முடிச்சு காமிக்கிறோமா அப்படின்னு அப்படியே வீர வசனம் பேசும். கண்டிப்பா முடிச்சு காமிக்கிறனா இல்லையா பாரு அப்படிலாம் சொல்லும். அது வந்து பாருங்க செவ்வாய் ஆதிக்கப்பட்ட ராசி. அந்த பேச்செல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. ரொம்ப தெளிவா அட்டமெண்டா கூட பேசுவாங்க. நாளை காலைல போயிட்டு அம்மாக்கு என்ன நேத்து முடிக்கிறேன்னு சொன்னே சாமி, முடிச்சிட்டியா சாமி அப்படின்னா, அது நேத்து, இது இன்னைக்கு இனிமேதான் ஆரம்பிக்கவே போறேன். நான் இனிமே கிட்ட ஆரம்பிப்பேன்னு கூட டவுட். நான் அந்த ஐடியாவே டிராப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் அது மாறிட்டே இருக்கும். இதுதான் விருச்சிகத்தினோட ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அத மைனஸ் என்னன்னு சொல்லிருக்காங்க. சோ ஒன்னு செய்வேன்னு சொல்வீங்க, அதை செய்ய மாட்டீங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கினாங்க. இதை நான் மாத்திக்கணும்னு நினைச்சா விருச்சிகத்தை மாதிரி சாதிக்கக்கூடிய ராசி எதுவுமே கிடையாது. சோ அவங்க அந்த இடத்துலதான் லாக் ஆயிடுறாங்க. அந்த முடிவு மட்டும் பண்றது, அதை யூட்டிலைஸ் செய்யறது கிடையாது. நான் துடுப்பு இல்லாத படகு. நான் வந்து தண்ணி அடிக்கிற பக்கம் எல்லாம் போயிட்டே இருப்பேன். துடுப்பு இருந்தா தானே நான் போக வேண்டிய டெஸ்டினியை போய் அடைவேன். நீ துடுப்பை வச்சுக்கணும். உன் மைண்டு தான் உன்னோட துடுப்பு, புரிஞ்சுக்கோ. நான் வந்து இப்ப என் குழந்தைய விருச்சிகம் தான்மா. பொதுவா விருச்சிகத்துக்கு வந்து பாருங்க, அம்மானோட பாசம் பெரும்பாலும் நிறைய கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்னால அம்மானோட பாசத்துக்காக இயங்குவாங்க. நான் என் பையன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு ஐடியல் மதர் தெரியாம வந்து மாட்டிக்கனே உனக்கு அப்படிம்பேன். அந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. அம்மா மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா. பெரும்பாலும் விருச்சிகத்துக்கு நல்ல அம்மா கிடைக்க மாட்டாங்க. ஆனா நான் சொல்லுவேன், நான் உனக்கு நல்ல அம்மா கிடைச்சிருக்கேன், நீ எனக்கு நல்ல பையனாவே இல்லையே அப்படின்னு. என் பையன் சொல்லுவான், நான் சூப்பரா படிக்கிறேன், எனக்கு நீ நல்ல அம்மாவே இல்லையே அப்படின்னு. நீ படிப்படின்றியே அப்படின்பா. அதாவது அது என்னன்னா அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸும் இருக்கதான் செய்யறாங்க. பட் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் விருச்சிகம் அதனோட மைண்டை மாத்திக்கிச்சு அப்படின்னா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரிமா. நான் என் பையன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நான் எனக்கு பின்னாடியும் என்னோட விருச்சிக ராசி வீடியோ நீ பார்க்கணும் அப்படின்பேன். ஏன்னா நம்ம சொல்றதை அவங்க கேட்கணும் இல்லம்மா, அதுக்காக. ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரி. இந்த ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்றது ஒரு கற்பனை விஷயம்தான், உண்மை கிடையாது. அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சூரியனை கண்டு காதலாம் அதுக்கு. சூரியன் கிட்ட பறந்து போகுமா, அதனோட நெருப்புல மொத்தமா கருகி சாம்பலா ஆயிடுமா, சாம்பல்ல இருந்து உயிர் தெழுமா. அந்த மாதிரிதான் விருச்சிகம். நீ மொத்தமா ஜீரோன்னா கூட நீ திருப்பி ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு உனக்கு உண்டு. நீ உன்னை புரிஞ்சுக்கினியானா போதும். அதுதான் விருச்சிகம். புரியுதுங்களா. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி சப்போர்ட்டிவா இருக்கா. மத்த கிரகங்களை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. தலையே கரெக்டா இருக்கும்போது மத்த இடத்துக்குலாம் வாழை பத்தி நம்ம எதுக்கு யோசிக்கணும், அந்த கதை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு வந்து 4ஆம் பாவம், சுகஸ்தானத்துல ராகு. கம்ஃபர்ட் அப்படின்றது பெரிய லெவல்ல உனக்கு வந்துடும். ரொம்ப சிம்பிள். படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் பஸ்ல போயிங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா எனக்கு பைக் வாங்கி கொடுன்னு ஒரு பையன் கேட்குது. ஏன் கண்ணு பைக்கு, எனக்கு பைக்ல வாங்கி கொடுக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு கார் வாங்கி கொடுக்கலான்னு கூட்டின்னு போறாங்க. கார் ஒரு 5 லட்சம் ரூபாய் கார் தான் அம்மா வாங்கி கொடுப்பான்னு நினைக்குது. ஒரு 22 லட்சம் ரூபாய் ஸ்லேவி அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. ஆஹா, அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல கம்ஃபர்ட் அப்படின்றது கிடைச்சிடும். இதை வந்து எல்லா ஏஜ்லயும் நம்ம வந்து இம்பாக்ட் பண்ணி பாத்துக்கலாம். புரியுதுங்களா. அந்த மாதிரி கம்ஃபர்ட் கொடுக்கும். ஆனா என்னன்னா ராகு 4ஆம் பாவம் அப்படின் போது பெருசா கவலைப்பட வேண்டியதுல முற்பகுதியில குருனோட பார்வை இருக்கு. கம்ஃபர்ட் மட்டும் அதிகமாகும், பெரிய லெவல்ல அதிகமாகும். இந்த 2 நல்ல விஷயம் நடக்குதா.
அதுக்கப்புறம் வந்து பாருங்க கேத்து 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்துல கேத்து. தொழில் ஸ்தான இடத்துல தொழில் செய்யற இடத்துல வந்து பாருங்கம்மா, நிறைய விருச்சிகம் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம். படிச்சு முடிச்சுட்டு வந்த பிள்ளைங்களுக்குலாம் சட்டுன்னு நல்ல வேலை கிடைச்சிடும். ஒண்ணு ஃபாரின்ல இல்ல இந்த இன்டர்நேஷனல் கொலாபரேட்டட் கன்சர்ன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இன்டர்நேஷனல் கன்சர்ன்ஸ்லாம் அந்த மாதிரி. இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை அப்படின்றது கிடைச்சிடும். நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. என்ன வேலை செய்யற இடத்துல யாரும் வந்து நல்ல ஒரு நட்பாலாம் பழக மாட்டாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம போறது வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன நட்பா வேலையை பழக பார்த்துட்டு வர வாங்க வேண்டியதுதான். பழகலாம் வாங்கன்னா நம்ம போறோம் இல்ல இல்லைங்களா? அப்ப நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு அப்படின்னு வந்துடுறது நல்லது. அப்படியே பழகுனாலும் அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. ரியாலிட்டி அப்படின்றது இருக்காது. ஒரு பொய்யான பழக்கம் அப்படின்றது இருக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். குரு அஷ்டமத்து குருவா இருக்கா, 8ல குரு. 8ல குரு அப்படின் போது விருச்சிகம் வந்து டிஃபால்ட்டா ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா. ஒண்ணு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது அப்படின்றது உண்மைதான். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். 2வது 2 வீலர் ஓட்டுறத அவாய்ட் பண்ணிடணும். ஓகே கார் ஓட்டிக்கணும். ஓகே. அப்ப 2 வீலர் ஓட்டினா அடிபடும், கார் ஓட்டினா அடிபடாதா? அடிபடும், கம்மியா அடிபடுது. வண்டிக்கு தான் நிறைய அடிபடும். போனா போடுது. நீ வந்து எஸ்கேப் ஆயிடுறல்ல. அதனால கார் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத சேர்க்க வேணாம். நீ யாருக்கு ஒண்ணா சேரும், உன்னோட ரகசியங்களை சொல்லாத. சொல்லாத. ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை வேடிக்கை பார்க்க தான் மாமா போனேன் அப்படின்ற வேலை நம்மளுக்கு வேணும். நம்ம வேடிக்கை பார்க்குற வேலை கூட நம்மளுக்கு வேணும். இந்த தெருவுல பிரச்சனை 4 தெரு சுத்தி கூட நீ போ, இந்த தெரு வழியா போகாத. அவ்வளவுதான். இதுல மட்டும் கவனமா இருக்கும். கவனமா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் பாகமும் இந்த மாதிரியே தான் இருக்குமா? 2ஆம் பாவம் சனி பஞ்சம சனியா இருக்கா, குருனோட பார்வை இருக்கு. கடகடன்னு உன்னோட பஞ்சங்களை எல்லாம் நான் போக்கணும் அப்படின்பா. ராகு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்மா. ராகு 4ஆம் பாவம் கம்ஃபர்ட் அதிகமாகும். ஆனா அம்மா ஸ்தானமும் அப்படின்னால விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் அவங்களோட அம்மாக்கும் மனக்கசப்பு, ஒரு ஒரு பிளவு ஏற்படுறதுக்கு, ஒரு மனமுறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மானோட ஹெல்த்ல கவனம் தேவை. அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. குரு சூப்பரா இருக்கா. முற்பகுதியில கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி இருந்த குரு பிற்பகுதியில உனக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கிறேன் அப்படின்னு வந்துருவோம். அப்ப சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவான், நீ என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்ட அதெல்லாம் இந்த நேரத்துல செஞ்சுக்கோயா போயா அப்படின்ற மாதிரி நிறைய பிள்ளைங்க படிச்சுடும். சும்மா படிச்சிச்சுனா கூட சூப்பரா பாஸ் ஆயிடும். சும்மா படிச்சிச்சுனா கூட இந்த ஹையர் ஸ்டடீஸ்ல பாஸ் பண்ணிடும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கும். இந்த மாதிரி யோகம்லாம் இருக்கும். அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்பானோட மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும் பிற்பகுதியில. நான் துடுப்பு இல்லாத படகு. நான் வந்து தண்ணி அடிக்கிற பக்கம் எல்லாம் போயிட்டே இருப்பேன். துடுப்பு இருந்தா தானே நான் போக வேண்டிய டெஸ்டினியை போய் அடைவேன். நீ துடுப்பை வச்சுக்கணும். உன் மைண்டு தான் உன்னோட துடுப்பு, புரிஞ்சுக்கோ. நான் வந்து இப்ப என் குழந்தையே விருச்சிகம் தான்மா. பொதுவா விருச்சிகத்துக்கு வந்து பாருங்க, அம்மானோட பாசம் பெரும்பாலும் நிறைய கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்னால அம்மானோட பாசத்துக்காக ஏங்குவாங்க. நான் என் பையன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு ஐடியல் மதர் தெரியாம வந்து மாட்டிக்கனே உனக்கு அப்படிம்பேன். அந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. அம்மா மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா. பெரும்பாலும் விருச்சிகத்துக்கு நல்ல அம்மா கிடைக்க மாட்டாங்க. ஆனா நான் சொல்லுவேன், நான் உனக்கு நல்ல அம்மா கிடைச்சிருக்கேன், நீ எனக்கு நல்ல பையனாவே இல்லையே அப்படின்னு. என் பையன் சொல்லுவான், நான் சூப்பரா படிக்கிறேன், எனக்கு நீ நல்ல அம்மாவே இல்லையே அப்படின்னு. நீ படிப்படின்றியே அப்படின்பா. அதாவது அது என்னன்னா, அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸும் இருக்கதான் செய்யறாங்க. பட் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் விருச்சிகம் அதனோட மைண்டை மாத்திக்கிச்சு அப்படின்னா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரிமா. நான் என் பையன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நான் எனக்கு பின்னாடியும் என்னோட விருச்சிக ராசி வீடியோ நீ பார்க்கணும் அப்படிம்பேன். ஏன்னா நம்ம இல்ல, நம்ம சொல்றதை அவங்க கேட்கணும் இல்லம்மா, அதுக்காக. ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரி. இந்த ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்றது ஒரு கற்பனை விஷயம்தான், உண்மை கிடையாது. அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சூரியனை கண்டு காதலாம் அதுக்கு. சூரியன் கிட்ட பறந்து போகுமா, அதனோட நெருப்புல மொத்தமா கருகி சாம்பல் ஆயிடுமா, சாம்பல்ல இருந்து உயிர் தெழுமா. அந்த மாதிரிதான் விருச்சிகம். நீ மொத்தமா ஜீரோனா கூட நீ திருப்பி ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு உனக்கு உண்டு. நீ உன்னை புரிஞ்சுக்கினியானா போதும். அதுதான் விருச்சிகம். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி சப்போர்ட்டிவா இருக்கா. மற்ற கிரகங்களை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. சிறப்பு. சோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆபத்துல வந்தாலும் அது சாதகமாவே முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சந்துல சண்டை நடக்குதா, 4 சந்து தாண்டி நீ போயிடு. அந்த ஏரியா பக்கம் கூட போயிடாத. அதுதான் நம்மளுக்கு நல்லது. வேலை பார்க்குற இடமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், தெரிஞ்ச இடமா இருக்கட்டும், தெரியாத இடமா இருக்கட்டும், ரொம்ப கவனமா தான் அந்த காயை நகர்த்தணும். வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.